அம்மையார் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில இரு கரம் கூட்டி கும்பிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களுக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல போற்றி பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நீர்வளம். ஏன்னா உயிர் ஆதாரமே நீர் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆறு, ஏரி, குளம், குட்டை, கரணை, தாங்கல், பாக்கம் இப்படியா நீர்பிடிப்புகள் ஒரு காலத்துல அதிகமா இருந்துச்சு. ஆனா ஆக்கிரமிப்பு பண்ணி படிப்படியா அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இப்ப சென்னையே எடுத்துக்கோங்க, முழுக்க முழுக்க ஏரியால் நிறைஞ்ச பகுதி தான். பெரிய அளவுல ஆக்கிரமிப்பு பண்ணதுல சென்னையும் ஒண்ணு. இப்ப இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகள்லயும் அந்தந்த ஊர்ல உள்ள நகராட்சி கழிவுகள் எல்லாத்தையும் கலந்து கழிவுநீர் ஓடக்கூடிய கால்வாயா மாத்திட்டாங்க. பள்ளிக்கரணை ஏரி இயற்கை தந்த கொடங்க. அந்த சதுப்பு நிலம் வந்துட்டு நீரை அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சு வச்சு நமக்கு நீர் ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த செஞ்சுட்டு வந்தது. அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இப்ப மிஞ்சிருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியையும் குப்பையை கொட்டி குப்பை கழகா மாத்திட்டாங்க. இதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இருந்த எல்லா நீர்பிடிப்பு பகுதியையும் அழிச்சது அரசாங்கம் தாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ஆறுகள் எல்லாத்தையும் பாதுகாத்து மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படின்னு நடைப்பயணம் செய்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கும் அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா அரசு அதை பெருசா கன்சிடரேஷன் பண்ணல அப்படின்ற வருத்தத்தையும் அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் இயற்கை வளங்களை எப்படி போற்றி வணங்கியிருக்காங்கன்றது சிலப்பதிகாரத்துல இருக்குங்க. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படின்னு இறைவனா பாவிச்சு வணங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இயற்கை வளத்தை நாம பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கணும்ல. அதனால 1,00,000 கோடி கடன் வாங்கியாவது நீர் வளத்தை மேம்படுத்தணும். நீர் வளம் மேம்பட்டாலே விவசாயம் உற்பத்தி அதிகரிக்கும், பொருளாதாரமும் அதிகரிக்கும், மக்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். வாங்கிய கடனையே நம்மளால திருப்பி அடைச்சிட முடியும். அதனால நீர் வளத்தை எப்படியாவது மேம்படுத்துங்க அப்படின்னு மிகுந்த பணிவுடன் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி மாவட்ட எம்எல்ஏ. ஆனா இவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனையும் எடுத்து சட்டசபையில பேசிட்டு வராங்க. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச ஒரு சிறந்த தலைவியா அவங்க இருக்காங்க.